அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டா நாங்கள் மாதம் எடுத்துருவோம். 53 மாதம் நீங்கள் பொருத்தலைங்க, 4.5 ஆண்டுகள் மேலே நீங்கள் அதை பொருத்தலை, இப்போ எப்படி அதை பொருத்த போறீங்க என்ன இந்த 6 மாசத்துல? என்னன்னா இவர்கள் மீண்டும் சொன்னா ஒரு ஏற்று சுரங்க கூட்டு கூதாது மாதிரி இவர்கள் எண்ணிக்கையை காட்டுவார்கள், கணக்குகளை காட்டுவாங்க, நடைமுறையில் இருக்காது. அது போலதான் இந்த முதலீடு வந்தது அப்படிங்கிறது ஒரு கணக்கு தானே தவிர, இந்த கணக்கு இங்க நடைமுறையில் இருந்திருந்தா இந்த மக்கள் முன்னேற்றம் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும். என்ன இந்த ஆட்சியுடைய பிடிக்கணுங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் பண்ற இது ஒரு கோல்மால் தான். அந்த கோல்மால்னு குறிப்பிடுறோம்னா, ஒவ்வொரு தடவை இப்போ எடப்பாடியார் வந்து ஒரு 50 நாளுக்கு மேலே மக்களை சந்திக்கிற ஒரு எழுச்சி பயணம் போகிறாரு. என்ன மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு எழுச்சி பயணம். இந்த பயணத்தில் அங்கங்கே கூடுகிற கூட்டம் என்பது ஒரு பேருந்தில் போய் சந்திக்கிற கூட்டம் தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாநாடு போல் நடக்குது, மாநாடு போல் கூட்டம் கொண்டுறாங்க. அந்த மாநாடு போல் கூட்டம் கொண்டுலாம் அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சும்மா அந்த ஆம்புலன்ஸ் சொல்கிறது, கட்சி நிர்வாகிகள் உள்ளே போனது, ஒரு சின்ன பையனை விட்டு வண்டி ஓட்ட வச்சது, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு சலசலப்பு.